கண்களை மூடி ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா? ஆண்டவருக்கே எல்லா மகிமை, ஆண்டவருக்கு எல்லா துதி கன மகிமை. எல்லார கைகளை உயர்த்தி பயபக்தியோடு ஆண்டவர் சமூகத்தில் தம்மை தாழ்த்தி ஆண்டவர் நாமத்தை கொஞ்ச நேரம் உயர்த்த போகிறோம், நன்றி செலுத்த போகிறோம், ஆராதிக்க போகிறோம். ஆகவே எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்கலாமா? நல்ல வாய்களை திறந்து, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல வாய்களை திறந்து உன் வாயை விரிவாய் தர, அதை நான் நன்மையால நிரப்புவேன், நன்மையால நிரப்புவேன். நல்ல வாய்களை திறந்து இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே ராஜாதி ராஜாவே. இந்த சபை மூலமா எத்தனை ஆசீர்வாதங்கள், ஒவ்வொரு வாரமும் இந்த பலிபீடத்திலிருந்து வந்த வார்த்தைகள் எத்தனை முறை உங்களை பலப்படுத்தினது. நல்ல கைகள் ஆண்டவர் சமூகத்தில் உயர்த்தி உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றை தினமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார், இன்றை தினமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. மீண்டுமா இன்றை தினமதிலும், இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார், இன்றை தினமதிலும் தந்தனின் கிருபைக்காக, தந்தனின் கிருபைக்காக ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தந்தனின் கிருபைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. நீரல்லால், நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா? சொல்லுங்க. பரலோகில் யாருண்டு ஜீவநாதா? நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றம் இல்லை பாரனே. சொல்லுங்க. ஈகத்தில் வேறொரு தேற்றம் இல்லை பாரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம். உங்க சத்தம் உயரட்டும். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியாத்தீர் நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்தீர் நாமத்தின் ஆதரவில். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால். சொல்லுங்க. ஒருமித்து கூடவும் நாமத்தினால். தந்தனின் கிருபைக்காக, தந்தனின் கிருபைக்காக. அவர் பாராட்டின கிருபைகள் ஏராளம், அவர் பாராட்டிய கிருபைகள் ஏராளம். தந்தனின் கிருபைக்காக சதரகலதடா லெமமா சேகரே. தந்தனின் கிருபைக்காக, தந்தன் எத்தனை கிருபைகள், எத்தனை ஆச்சரியங்கள்.
கடந்த ஆண்டுகள் முழுவதுமாய் காத்தாரே. எத்தனையோ தடைகள், எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ சோர்வான வார்த்தைகள் வந்த போதிலும் அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை சன்னே தந்தனின் கிருபைக்காக ஸ்தோத்திரம். தந்தனின் கிருபைக்காக, தந்தனின் கிருபைக்காக ஸ்தோத்திரமே. இத்தனை மகத்துவம் உள்ள, இத்தனை மகத்துவம் உள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவம் உள்ள சொல். எத்தனை மாதயவு, எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். மீண்டுமாய் சொல். எத்தனை மாதயவு, எத்தனை. உணர்ந்து சொல்லலாமா? ஏதோ பாடலாய் அல்லாமல் அந்த வரிகளை உணர்ந்து சொல்லுங்க. எத்தனை மாதயவு, எத்தனை மாதயவு, எத்தனை ஆச்சரியமான வழிகளை திறந்தாரு. எத்தனை தயவு, எத்தனை மாதயவு. சொல்லிக்கொண்டே இருக்கலாமா? உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, நீங்க செய்கிற தொழிலுக்கு எத்தனை கிருபைகள். சதரஹா, எத்தனை கிருபைகள், ஆச்சரியம். எத்தனை மாதயவு, எத்தனை மாதயவு, எத்தனை ஆச்சரியம். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே மறவாமல். உயிர் பிழைத்தே, உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிர் உள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிர் உள்ளவரை. எல்லாரும் எழுப்பி நின்று ரெண்டு கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே சபையாய் சேர்ந்து 60 ஆண்டுகள், 60 ஆண்டுகள் அவர் உண்மை உள்ளவராயிருந்தார், உண்மை உள்ளவராயிருந்தார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், கரம் பிடித்த தேவன் உண்மை உள்ளவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே, உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிர் உள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிர் உள்ளவரை துதிப்பே. சொல்லுங்க. தகப்பனாக, தகப்பனாக இதுவரையும் தோள் மீது சுமந்து வந்தி. தகப்பனாக தோள் மீது சுமந்து வந்தார், சுமந்து வந்தி. தந்தையே உம் தயவா தாண்டினேன் மனந்திரத்தை. தந்தையே உம் தயவா தாண்டினேன் மனந்திரத்தை. சொல்லுங்க மீண்டுமாய். தந்தனே, தந்தையே உம் தயவா உமாலே. தந்தையே, தந்தையே உம் தயவா
ஸ்தோத்திரமே. மறவாமல் உயிர் பிழைத்தே, உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிர் உள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிர் உள்ளவரை துதிப்பே. அரண்ட வேளை, அரண்ட வேளை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டீ. அரண்ட வேளை இறுக்கமாக இரவெல்லாம் இருளெல்லாம் விலக்கினீரே. அழுகையை நிறுத்தினீரே. இருளெல்லாம் விலக்கினீரே. அழுகையை நிறுத்தினீரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. மறவாமல் அவர் செய்த நன்மைகளை நினைத்து, என்ன கடங்காத நன்மைகள், என்ன கடங்காத கிருபைகள். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே. நாங்கள் எம்மாத்திரம் அப்பா, இதுவரைக்கும் நீ நடத்தி வந்ததுக்கு நாங்கள் எம்மாத்திரம். உயிர் பிழைத்தே, உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிர் உள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிர் உள்ளவரை. நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி உயிர் பிழைத்தே, உயிர் பிழைத்தே. ஓ ஹalleluya. உயிர் பிழைத்தே, உயிர் பிழைத்தே, உயிர் உள்ளவரை துதிப்பே. எல்லாவற்றிலும், எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவர். மீண்டுமாய் எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே. நீ உங்க சத்தம் மாத்திரம் உயர்த்தி ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. மறவாம செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே, உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிர் உள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிர் உள்ளவரை துதிப்பே. எல்லாரும் கண்களை மூடி ரெண்டு கரங்களை உயர்த்தினபடி எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். இந்த ராத்திரி வேளை எல்லாரும் ஒரு மனதோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? எத்தனை கிருபைகள் ஆண்டவரே. எத்தனையோ வனாந்தரத்தின் பாதை வந்தது, எத்தனையோ இருளான பாதை வந்தது, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்த நாட்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் நம்மை கைவிடல, ஆண்டவர் நம்மை கைவிடல. தப்பிக்க கிருபை செய்தாரே. ஓ ஜீசஸ்,
ஓ ராதமா ஷதரபலா. நல்ல கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. லேபா ஹோதா ரஹாந்தரமா. அபிஷேகம் பெற்றவங்க நவமான பாஷைகளை பேசுங்க. நன்றியால் நம் இருதயம் நிரப்பப்படுவதாக. எத்தனை தயவு ஆண்டவரே. ரஹலதியந்தனமா ஷகதுடலா லிதனேமமா சியாந்தரமா. அன்னாலை போல எத்தனையோ நேரங்களில் உடைக்கப்பட்ட அனுபவங்கள் உண்டு. கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து அழுத நாட்கள் உண்டு. கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கண்ணீர் சிந்தின நாட்கள் உண்டு. அன்னாலை போல எத்தனை அனுபவங்கள் இங்கே உண்டு. அன்னாலை போல வந்திருந்த போது ஆண்டவர் அந்த கண்ணீரெல்லாம் துடைத்து நம் கொம்பை உயர்த்தினாரே. நல்ல கைகளை உயர்த்தி நம் ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்கிற ஒரு இடம் தேவ பிரசன்னம். நல்ல கைகளை உயர்த்தி எதையும் சாதிக்க முடியும். ஜெபத்தால் எதையும் சாதிக்க முடியும். ஜெபத்தினால் முடியாதது ஒன்றுமே இல்லை. மூளை சாதிக்காதது முழங்கால் சாதிக்கும். முழங்கால் சாதிக்கும். ஜெபத்தால் முடியாதது ஒன்றுமே இல்லை. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல கைகளை தட்டி பாடலாமா? தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி அல்லேலூயா என்றால் பறிப்போம். அவரை போற்றி அல்லேலூயா என்றால் பறிப்போம். மீண்டுமாய் நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் கிருபை. சபையாய் சொல்லலாமா? அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீர நெகேமியா ஆவியை அழித்து வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீர நெகேமியா ஆவியை அழித்து திட நம்பிக்கை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை அவர் கிருபை என்றும் உள்ளது. கைகளை தட்டி தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி நல்ல சந்தோஷமா நல்ல கைகளை தட்டி. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதில் தேவன் நமக்கு. சத்துரு சேனை பக்தனம் தாவீது முன் சென்றாரே, முன் சென்றாரே. அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே, அவர் கிருபை என்று மீண்டுமா சொல்லு. முன் சென்றாரே, முன் சென்றாரே. அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே, அவர் கிருபை. அக்கினி சோதனை, அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை முச்செடி
பாதுகாத்தாரே. அவர் கிருபை, அவர் கிருபை பாதுகாத்தாரே. அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி எல்லாரும் கண்களை மூடி கைகளை தட்டி ஆவியில நிரம்பி பாடலாமா? பாட பாட எல்லா சங்கிலிகள், எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக. ஆர்ப்பரிப்போம், அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி சதரபலயந்தர அவரை போற்றி துதிக்க 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 எரிகோ போல இருக்கிற மதில்கள், செங்கடல் போல இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால் விலகி போவதாக. சதரமயந்தரோ போற்றி துதிங்க துதிங்க சதத உயர்த்தி ஷகபஹதர அவரை போற்றி துதித்து பாடி லிபகதரியந்தர அவரை போற்றி பலவீன பகுதிகளிலே ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை ஷஹஹதரமயந்தரோ அவரை போற்றி அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம். நல்ல கரங்களை தட்டி ஓரா கலதடமஷத லெபோராத்தினே ரிபலதுடலா. நல்ல கரங்களை தட்டி ஒரு சில நிமிஷங்கள் வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசுங்க. லெதடரபா ஷஹந்தரபா லெதோடரமோ ஷிகலதியந்தரபனா. ஒரு பெரிய ஒரு விடுதலை உண்டாவதாக. ஆண்டவரே, இந்த சபையில் ஆராதிக்கிற இந்த நேரத்தில் எங்கள் வீடுகளிலே உங்க வல்லமை ஊற்றப்படுவதாக. எங்கள் வீடுகளிலே உங்க பிரசன்னம் ஊற்றப்படுவதாக. ஆவியாருடைய ஆளுகை வருவதாக. எல்லா இருளின் வல்லமைகள், மாந்திரீக கட்டுகள், சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக. ஓ ரிபாலதரபா ஷந்தலமா. நல்ல கைகள் ஆண்டவர் சமூகத்தில் உயர்த்தி இந்த கடைசி நாட்களிலே பிசாசானவன் அநேக குடும்பத்துக்குள்ளதான் இன்னைக்கு போராட்டங்கள், அநேக வீடுக்குள்ள பிரச்சனை. நல்ல கைகளை உயர்த்துங்க. ஆண்டவர் சமூகத்தில் 2 நிமிஷம் எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே வீட்டில் உங்க பிரசன்னம் இறங்கணும் அப்பா. ஆண்டவரே வீடு ஒரு குட்டி பரலோகமா மாறணும். என் வீடு தேவ பிரசன்னத்தால நிரப்பப்படணும். என் வீட்டில் ஆவியான ஒரு அசைவாடணும். நல்ல கரங்களை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். நல்ல 2 நிமிஷம் 3 நிமிஷம் உங்க வாய்களை திறந்து ஐயாமார்கள் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அமைதியா நிற்கிற நேரம் இல்ல, கடைசி காலத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். காலையிலிருந்து வசனங்களை கேட்டு கொண்டு இருக்கிறோம். சந்ததி முக்கியம், பிள்ளைகள் முக்கியம். நல்ல கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இனி குடும்பத்துக்குள்ள பிரிவினைகள், குடும்பத்துக்குள்ள பலவிதமான போராட்டங்கள், கடைசி நாட்களிலே பிசாசானவன் தந்திரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். நல்ல கைகளை உயர்த்தி உங்க கைகள் உயர்த்தப்படுமானால் ஜெயத்தை எடுக்கலாம். உங்கள் கைகள் உயர்த்தப்படும் போது, அன்றைக்கு மோசேயின் கைகள் உயர்த்தப்பட்ட போது சத்துருக்கள் தோற்று போனார்கள். ஐயாமார்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே உம்முடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. எங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாவதாக. தெய்வீக சந்தோஷம் உண்டாகி இருப்பதாக. ஆவியானவர் ஆளுகை செய்யுங்கப்பா. ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. எங்க வீடு மகிமையினால நிரம்பப்படட்டும். எங்க வீடு ஒரு ஜப வீடா மாறட்டும். எங்கள் வீட்டில் துதியின் சத்தம் எழும்பட்டும். எங்கள் வீட்டில் துதியின் சத்தம் எழும்பட்டும். எங்கள் வீட்டில் ஜப சத்தம் எழும்பட்டும். எங்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்களாக. நல்ல கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இயேசுவே ரபாலாதியந்தரே சர்வ சிருஷ்டிக்கும்
எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோ, என்றென்றும் பணிந்து தொழுவோ. சர்வ சிருஷ்டிக்கும் சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா. சதரபா உங்க மகிமை. Hallelujah. 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 வார்த்தைகள் என்றும் மாறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே, வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். அவர் சொன்னதை செய்கிறவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், அவர் பொய்யுரையாத ஆண்டவர். யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொன்னார், யாக்கோபே நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை நான் திரும்ப வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் யாக்கோபே நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. சொன்னதை ஆண்டவர் செய்து முடித்தார். வெறும் கோலும் கையுமாய் கடந்து போன யாக்கோபு சொல்லுகிறார், இரு பரிவாரங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சொன்னதை செய்கிற ஆண்டவர். He is faithful. He is faithful. Amen. கைகளை உயர்த்தி, எல்லாரும் கைகளை உயர்த்தி, தேவ பிரசன்னம், தேவ மகிமை. அல்லேலூயா. ஓ ரபா சதரா, வானங்கள் திறக்கப்படுவதாக. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம். உம்முடைய தொடுதல் அப்பா, உம்முடைய தொடுதல். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை நேசிக்க நாங்கள் மாத்திரம், நீர் என்னை நினைவு கூற பாத்திரன் அல்லவே. நீர் என்னை நேசிக்க
திறன் அல்லவே. கைகளை வைத்து சொல்லுங்க இருதயத்துல, நாங்களே மாத்திரம் ஆண்டவரே, நாங்களே மாத்திரம். நீர் எங்களை ரட்சிப்பதற்கு, நீர் எங்களை நேசிப்பதற்கு, இந்த விலையேற பெற்ற மீட்பை கொடுப்பதற்கு நாங்கள் ஏமாத்திரம். எந்த விதத்திலே நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல ஆண்டவரே. உளையான சேற்றுக்குள்ள இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், உம்மை மறுதலித்திருக்கிறோம், உம்மை நோகடித்திருக்கிறோம், வசனத்தை படிக்காமல் இருந்திருக்கிறோம், ஜெபிக்காமல் இருந்திருக்கிறோம். ஆனால் எங்களை நேசித்து 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 எங்களை தோள் கொடுத்து நாள் வரைக்கும் நடத்தி வந்திருக்கிறீங்களா ஆண்டவரே. நான் எங்களை மாத்திரம், என் வீடு மாத்திரம், என் குடும்பம் மாத்திரம், நாங்களே மாத்திரம் ஆண்டவரே, நாங்களே மாத்திரம் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நாங்களே மாத்திரம். நீ நேசிப்பதற்கு நாங்களே மாத்திரம் ஆண்டவரே. அல்லேபினேசரே, நாங்களே மாத்திரம்பா, நாங்களே மாத்திரம் ஆண்டவரே. எத்தனை மாதயவு. ஓ ரபல ஷதி அந்தர. ஓ ஜீசஸ். ஓ நாங்களே மாத்திரம், நாங்களே மாத்திரம் ஆண்டவரே. தாழ்வில் எங்களை நினைவு கூர்ந்தீரே, தாழ்வில் எங்களை நினைவு கூர்ந்தீரே, தாழ்வில் எங்களை நினைவு கூர்ந்தீரே. விலையேற பெற்ற அபிஷேகத்தை எங்களுக்கு தந்தீரப்பா. எத்தனையோ கைவிடப்பட்ட அனுபவங்கள். ஆண்டவர் ஒரு நாள் நம்மை மறந்து போகிறவர் அல்ல. எங்களை மாத்திர ஆண்டவரே. நாங்களே மாத்திரம், நாங்களே மாத்திரம். எங்களுடைய ஞானத்தினாலேயோ, எங்களுடைய பலன் அல்ல, எங்களுடைய திறமைகள் அல்ல ஆண்டவரே, இது எங்களால் உண்டானதல்ல. All your grace, oh God. எல்லாம் உங்க கிருபை இரக்கம். எத்தனை பேரால் சொல்ல முடியும், நான் வாழ்ந்து கொண்டிருப்பது அவருடைய கிருபை. இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருப்பது கிருபை. அவர் நம்ம மேல் வைத்த இரக்கங்க, நம்ம மேல் வைத்த இரக்கம். இந்த நேரத்தில் எத்தனையோ பேர் மருத்துவமனையில உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. நான் ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கிறாரு. எத்தனையோ பேர் நம்மை போல, எத்தனையோ பேர் கர்த்தரை அறியாம வெளியே இருக்கிறாங்க. அவர்களும் ரட்சிக்கப்படணுமே, அவர்கள் அந்த மீட்பை பெறணுமே. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் எங்களையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த வருஷத்து முடிவதற்குள்ளாக அட்லீஸ்ட் 2 குடும்பத்தையாவது என் சபைக்கு நான் கொண்டு வரணும். கர்த்தரை அறியாத குடும்பங்கள். நல்ல கைகளை உயர்த்தி அந்த கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஓ ராபா ஷஹதா ராபா, உமக்காக நாங்கள் ஓடுவோம் ஆண்டவரே. நல்ல கைகளை உயர்த்தி உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். சொல்லுங்க, என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. சபையாய் சொல்லுவோம்,
என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன். ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாய், பயன்படுகிற ஒரு பாத்திரமாய், கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் எங்களை மாற்றுமே. படைக்கிறேன். மீண்டுமாய் சொல்லுங்க, என்னை தருகிறேன். நீங்க சொல்லலாம், பிரதர் எனக்கு ஞானம் அல்ல, சுவிசேஷம் சொல்ல எனக்கு தைரியம் இல்ல, சுவிசேஷம் சொல்ல எனக்கு பலன் இல்ல. திரும்ப சொல்லுங்க, என்னை தருகிறேன். பயன்படுகிற ஒரு பாத்திரமா, பயன்படுகிற ஒரு பாத்திரமாய், கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற ஒரு பாத்திரம் அல்ல, எஜமானுடைய வீட்டில பயன்படுகிற ஒரு பாத்திரமாய், இந்த சபையில பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் சஹாதரமா என்னை படைக்கிறேன். உம் பாதத்தில் என்னை தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன். உம் பாதத்தில் உருவாக்குமே, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, 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 உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். சொல்லுங்க, என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா தருகிறேன். என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் உம்முடைய கரத்திலே, உம்முடைய கரத்திலே. எங்களுடைய விருப்பம் அல்ல, எங்களுடைய சுய சித்தம் அல்ல, என்னை தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன். உம் பாதத்தில் உருவாக்குமே, 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 உருவாக்குமே. உங்க சத்தம் மாத்திரம் உயர்த்தி, உருவாக்குமே, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. கைகளை உயர்த்தி சொல்லலாம், என் சித்தம் அல்ல ஆண்டவரே. வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, என்னுடைய சித்தம் அல்ல, உங்க சித்தம், உங்க சித்தம் நிறைவேறணும். என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய சித்தம் நிறைவேறணும். நான் படிக்கிற காரியமா இருக்கட்டும் ஆண்டவரே, என்னுடைய எஜுகேஷனா இருக்கட்டும், என்னுடைய ஃபேமிலி லைஃபா இருக்கட்டும், நான் எந்த முயற்சி எடுத்தாலும், எந்த காரியத்தை தீர்மானித்தாலும் ஆண்டவரே உங்க சித்தம் நிறைவேறணும். ஆண்டவரே உங்க சித்தத்தை நான் அறிந்து கொள்ளணும். நல்ல கைகளை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி கேளுங்க, உங்க சித்தத்தை நான் அறிந்து கொள்ளணும். இயேசு சொன்னார், பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமா இருக்கிறது. ஆண்டவர் சித்தத்தை செய்யும் போதுதான் நமக்கு ஆசீர்வாதங்க.
ஆண்டவர் சித்தத்துக்கு மாறாய் போகும்போது சில இழப்புகளை சந்திப்போம். ஆண்டவருக்குடைய சித்தத்துக்கு எதிராய் போகும் பொழுது நஷ்டங்களையும் அவமானங்களையும் சில நஷ்டங்களை சந்திக்கிறோம். ஆண்டவர் சமூகத்துல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உங்க சித்தம் நிறைவேறணும், ஆண்டவரே உங்க சித்தம் நிறைவேறணும். பேதுரு பாருங்க, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் அகப்படல. தோற்று போனவனா என்ன கடற்கரையில நின்று கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், ஆழத்துல வளைய போடுப்பா, ஆழத்துல வளைய போடு. பேதுரு சொல்லுகிற, ஆண்டவரே முழுதும் பிரயாசப்பட்டேன், ஒரு மீன் ஆகப்படல. ஆகில் உங்க வார்த்தையின்படி நான் போடுகிறேன், உங்க வார்த்தையின்படி நான் போடுகிறேன். ஆண்டுடைய வார்த்தையின்படி வளைய போட்டு பொழுது வலைகள் கிளியத்தக்கதான மீன்களை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. சில ஆசீர்வாதங்கள் எப்போ தெரியுமா? சில ஆசீர்வாதங்கள், சில உயர்வுகள் எப்போ தெரியுமா? ஆண்டுடைய சித்தத்தை அறிந்து செய்யும் போதுதான். ஒருவேளை கால் வலிச்சா உட்கார்ந்து கொள்ளுங்க, நல்லா உட்கார்ந்து கொள்ளுங்க. நல்ல கைகள் ஆண்டவர் சமூகத்தில் உயர்த்தி, உங்க சித்தம் ஆண்டவரே, டி மேஜர் ஓ ராபாலா சியாந்தாரா, தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்பாடைக்கீரே. தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. சொல்லுங்க, தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்பாடைக்கீரே. தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். சொல்லுங்க, என்னையுமே அவர் சாயலாய், அவரை போலவே மீண்டுமாய் சொல்லுங்க, என்னையுமே என்னையுமே தம் சாயலாய், என்னையுமே என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம், தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்கு. எல்லாரும் ஜெபத்தோடு பாடலாமா? தேவ ஒப்படைக்கிறேன், என் உள்ளம் பலமாக. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. சொல்லுங்க, பொன்னாக என்றென்றுமே. ராணிக்குமே சோதித்திடா தாங்கிட பலனாளிப்பார். சொல்லு, விசுவாசமாய் அவர் திராணிக்கு மேல சோதிக்க மாட்டார். உங்க திராணி அவருக்கு தெரியும். உங்களால எவ்வளவு கஷ்டத்தை சுமக்க முடியும் ஆண்டவருக்கு தெரியும். திராணிக்கு மேல், திராணிக்குமே தாங்கிட பலனை கொடுப்பார். மீண்டுமாய் நல்ல சத்தமாய் சொல்லுங்க, திராணிக்கு மேல், திராணிக்கு மேல். கர்த்தர் தெரியும் யோபுக்கு எவ்வளவு திராணி இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும். நல்ல சத்தமாய், திராணிக்கு மேல். ஷஹாதரா. நீங்க கேட்கல, ஏன் இந்த பாடு எனக்கு மாத்திரம், ஏன் இந்த நெருக்கம்?
என் வாழ்க்கையில மாத்திரம் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள்? எவ்வளவோ ஜெபிக்கிற, எவ்வளவோ செய்யற, என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு பிரச்சனை? நல்ல சத்தமாய், திராணிக்கு மேல் சோதிக்க மாட்டார். திராணிக்கு மேல் தாங்கிட பல, தாங்கிட பல, தாங்கிட பல. திராணிக்கு மேல் தாங்கிட பலனாளிப்பா. உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசு. சொல்லுங்க, என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே. திருமார்பில் நான், திருமார்பில் நான் சாய்ந்திடுவே. மறுபிரயாண காலம் வரை. சொல்லுங்க, திருமார்பில் நான் சாய்ந்திடுவே. மறுபிரயாண பரனே, பரனே உந்தன் திரு சித்தத்தை அறிவதல்லோ தூய வழி. பரனே உந்தன் திரு சித்தத்தை அறிவதல்லோ தூய வழி. பரனே உந்தன் திரு சித்தத்தை அறிவதல்லோ வழி. பிரயாணி, வழி பிரயாணி மூடனை போல் நடந்திடவே. சொல்லுங்க, வழி பிரயாணி வழி தவறா நடந்தி. வழி இதுவே, வழி இதுவே என்று சொல்லோ. இனிய சத்தம் தொனித்திடட்டோ. வழி இதுவே என்று சொல்லோ. இனிய சத்தம் தொனித்திடட்டோ. வழி இதுவே, இனிய சத்தம். சொல்லுங்க, வழி இதுவே, வழி இதுவே. சொல்லுங்க, என் காதுகள் திறக்கப்படுவதாக. ஆவியானுடைய சத்தம் என் காதுகளிலே கேட்கட்டும். வழி இதுவே, வழி இதுவே என்ற சத்தம். ஷஹதரபா ரெபஹதரா. சொல்லுங்க, வழி இதுவே. பிரத்யட்சமாய் உங்க சத்தம், உங்க சத்தம், ஆவியானுடைய சத்தம். ஓ, வழி இதுவே, இனிய சத்தம் தொனித்திடட்டும். உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ. சொல்லுங்க,
அர்ப்பணிப்போடு என் பிரியனே. எல்லாரும் கடைசியா ஒரு 2 நிமிஷம் எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் எழுப்பி நின்று ஹல்லேலூயா. இந்த வரிகளை மாத்திர கடைசியா பாடி முடிக்க போறோம். நல்ல கைகளை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, என் சித்தம் அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல, நல்ல கரங்களை உயர்த்தி, உம் சித்தம் போ என்னை என்றும் தற்பாரனே நீ நடத்தும். என் சித்தம் போ என்னை என்றும் தற்பாரனே நீ நாள். என் சித்தமோ, என் சித்தமோ என் பிரியனே, என் இயேசுவே, என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம். என் பிரியனே, என் இயேசுவே, என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம். என் பிரியனே. ஜெபத்தை கேட்கும், ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெய ஜீவிய தீர்க்க இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெய ஜீவிய தீர்க்க இதுவே சட்டம். ஜெபமே ஜெயம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாரும் கண்களை திறந்து பாருங்க. ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். பாஸ்டர் அவங்க பிரைஸ் அண்ட் வர்ஷிப்னு சொன்னாங்க, அதனால தான் பாட்டு வர்ஷிப் போயிட்டு இருக்கோம். ஒரு காரியம், அந்த ஸ்கிட் போடும் போது ஒரு காரியம் ஞாபகம் வந்தது. என்னுடைய தகப்பனார் நான் சின்ன வயதில் இருக்கும்போது எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்ததெல்லாம், எதை கேட்டாலும் எங்கள் அப்பா சொல்லுவாங்க ஜெபம் பண்ணு. எது வேணும்னு கேட்டாலும் எங்கள் அப்பா அடுத்து சொல்றது ஜெபம் பண்ணு. அந்த சின்ன பிள்ளை சைஸ்ல இருந்தே நான் சொல்றேன், எங்கள் அப்பாவோட தான் நான் தூங்கிட்டு இருப்பேன். தூங்கிட்டு இருக்கும்போது காலையில் அவங்க எழுப்பி ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு என்னை தட்டி எழுப்புவாங்க. சம்பா எலும்பு, சம்பா எலும்பு. அப்படியே அமைதியாக ரொம்ப துயர சத்தமாக என்னை எழுப்புவாங்க. என்னால் எழும்பவே முடியாது, நல்லா தூங்கிட்டு இருப்பேன். அந்த சத்தத்துக்கு எழும்புலன்னா அடுத்த ஒரு சத்தம் சம்பா அப்படின்னு கொஞ்சம் கூப்பிடுவாங்க. அந்த சத்தத்துக்கு எழும்புலன்னா சம்பா அப்படின்னுவாங்க. காலையில் இந்த சத்தம் காலையில் கேட்டால் எப்படி இருக்கும்? கேட்ட உடனே அது எழும்பும் போதே உடனே சொல்லுவாங்க, அப்படியே பெட்ஷீட் எடுத்து அது எடுக்கும் அப்படியே முட்டி போடு அப்படின்னுவாங்க. உடனே முட்டி போடணும். முட்டி போட்ட உடனே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னுவாங்க. காலையில் எழும்பின உடனே முட்டி போட்டோடனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சத்தமா பண்ணு, சத்தமா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உண்மையா சொல்றேன், எதுக்கு ஸ்தோத்திரம் பண்றேன்னே தெரியாது, ஸ்தோத்திரனாலும் என்னன்னு தெரியாது அந்த வயசு இருக்கும்போது. ஆனா நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. எதை கேட்டாலும் அப்பா இதை வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்கன்னா உடனே எங்கள் அப்பா சொல்லுவாங்க, போய் ஜெபம் பண்ணு, கர்த்தர் தான் உனக்கு கொடுக்கணும்னுவாங்க. சின்ன வயசுல என்ன கேட்டிருப்பேன்? எதை கேட்டாலும் ஜெபந்தான். அதனால ஏசப்பா என் ஜெபத்தை கேட்கிறாரோ இல்லையோ, எங்க அப்பா ஜெபத்தை கேட்கணும். அதனால எங்க அப்பா பார்க்குற மாதிரியே போய் ஜெபம் பண்ணுவேன். ஏசப்பா எனக்கு இது வேணும் ஆண்டவரே அப்படி இப்படி ஜெபம் பண்ணோடனே கொஞ்ச நேரத்தில் எங்கள் அப்பா கூப்பிட்டு சொல்லுவாங்க, சம்பா இதுக்காக ஜெபம் பண்ணியா? ஆண்டவர் இதை வாங்கி கொடுக்க சொன்னாங்க, வா போகலாம் அப்படின்னு வாங்கி கொடுத்துருவாங்க. இது வந்து கள்ளத்தனமான ஜெபம். ஆனால் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம், நீ ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு,
2016 கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு எங்கள் அப்பா போயிட்டாங்க. நான் சொல்ல முடியும், எங்கள் அப்பா மரித்து போவதுக்கு முன்பாக கூட சொன்னாங்க, சம்பா உன் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், நெருக்கம் வந்தாலும், ஒரு நாள் ஆண்டவரை விட்டுறாத, ஒரு நாள் ஜெபத்தை விட்டுறாத, ஜெபம் பண்ணு, கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பாருன்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் நான் கஷ்டத்தை பார்த்தது கிடையாது. எங்கள் அப்பா படுற கஷ்டம்னா எங்களுக்கு சொல்லுவாங்க, ஊழியத்தின் பாதையில் நெருக்கத்தெல்லாம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு காரியத்தை, என் ஸ்கூல் ஃபீஸ் கட்டும் போது கூட எங்கள் அப்பா சொல்லுவாங்க, ரொம்ப அப்பா கஷ்டப்பட்டு ஆண்டவருடைய பணம்ப்பா, ஆண்டவருடைய காணிக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும் போதுன்னா அதோட கஷ்டம் எங்களுக்கு தெரியாது. எப்பத்தாலும் இவருக்கு இதே வேலை தான் அப்படின்ட்டு நாங்கள் போயிடுவோம். எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது ஒரு ரூம்லேருந்து அடுத்த ரூம் போகும்போது எங்கள் அப்பா சொல்லுவாங்க, ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போ, லைட் ஆஃப் பண்ணிட்டு போ. எத்தனை பேர் உங்கள் வீட்டில் சொல்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவோம். சொல்லும் போது ஒரு நாளும் நான் கேட்டதே கிடையாது. ரொம்ப சத்தமாக அதட்டி சொன்னாங்கன்னா செய்வேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன். அவர் இருக்கிற வரைக்கும் ஒரு நாளும் அந்த கஷ்டமோ எதுவுமே பட்டது கிடையாது. ஆனால் மரித்து போயிட்ட பிறகு முதல் முறையாக ஈபி பில் கட்ட நான் போனேன். கட்ட போகும்போது தான் நான் ரியலைஸ் பண்ணேன், எதற்கு ஃபேன் ஆஃப் பண்ண சொன்னாங்க, ஏன் லைட் ஆஃப் பண்ண சொன்னாங்க. ஏன் சொல்லுங்க, இப்போ நான் ஈபி பில் கட்டுறேன். இப்போ என் வீட்டில் நான் சொல்கிறேன், கரண்ட்டை மிச்சம் பண்ணுங்க. அல்லேலூயா. சில நேரங்கள் பெற்றோர்கள் இருக்கும்போது நமக்கு அந்த வேல்யூவே நமக்கு தெரியாது, அந்த கஷ்டம் தெரியாது. ஆனால் எங்கள் அப்பா ஒன்று சொல்லி கொடுத்தேன், ஜபம் 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 ஜபம், ஜபத்தை மாத்திர விட்டுறாது. ஆனால் இன்றைக்கு நான் சொல்ல முடியும், கிருபையா ஆண்டவர் எத்தனையோ கடினமான பாதைகள், வீழ்கைகள், எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், தேவைகள் வந்தாலும் ஆண்டவர் கிருபையாய் நாள் வரைக்கும் நடத்துகிறார். எந்த மனுஷனுக்கு முன்பாக கையேந்த ஆண்டவர் விடலைங்க. அல்லேலூயா அல்லேலூயா. எந்த ஒரு தேவையா இருந்தாலும் ஆண்டவரே நீங்க நடத்துங்கப்பா, ஒத்தாசை அனுப்புங்கப்பா, கர்த்தர் நடத்துறாருங்க. அவர் ஜெபத்தை கேட்கிறார். ஒரே ஒரு சாட்சி சொல்றேன், ஒரு சின்ன ஒரு காரியம்தான், உங்களை உற்சாகப்படுத்த சொல்லி முடிக்கிறேன். ஒரு 2-3 மாசத்துக்கு முன்பாக எங்க மீட்டிங் முடிச்சுட்டு கார் ஏறும்போது ஒரு கரப்பான் பூச்சி, என்னது கரப்பான் பூச்சி, டோரை திறந்து பைபிளை உள்ள வச்சுட்டு பார்க்குற ஒரு 8:30 மணி இருக்கும், இருட்டுற நேரம், இருட்டிருச்சுல, அப்படியே வைக்கும் போது பார்த்தா ஒரு கரப்பான் பூச்சி ஓடுறத பார்த்த உடனே என் கையில இருந்து ஒரு நோட்டை எடுத்து அப்படி போட்டு அடிக்கலான்னு அடிக்கும் போது அது ஓடிருச்சு. அது ஓடுந்து தான் கூட அங்கே இருந்த 2 தம்பிமார்களை கூப்பிட்டு, உள்ள ஒரு கரப்பான் பூச்சி ஓடிடுச்சு, வாங்க வாங்க வாங்கன்னு ஒன்று பெரிய திருடனை கண்டுபிடிக்கிற மாதிரி லைட்டெல்லாம் அடிச்சு அடிச்சு தேடுறாங்க. தேடுறா, அந்த கரப்பான் பூச்சியே காணோம் பாருங்க. அடுத்த நாள் நான் அந்த காரில் ட்ராவல் பண்ணி போகும்போது, பகலில் ஓட்டும் போது, இந்த கரப்பான் பூச்சி எங்கேயாவது வந்துடுமா, முன்னாடி வந்துடுமா, ஷர்ட்ல ஏறும், சும்மா ஷர்ட்ல அப்படின்னு தான், இது பூச்சா, அப்படியே ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போது என் வீட்டில் காரை நிறுத்திட்டு ஒரு ஜெபம் பண்ணேன், ஏசப்பா இந்த கரப்பான் பூச்சி காரில் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இருந்துச்சுன்னா இந்த கரப்பான் பூச்சி போகிறத என் கண்ணு பார்க்கணும். நீங்கள் நினைப்பீங்க, அவன் எதுக்கோ ஜெபம் பண்ணுகிறான், நீ கரப்பான் பூச்சிக்கு ஜெபம் பண்ணுறியான்னு. உங்கள் ஜெபத்துக்காக சொல்கிறேன் பாருங்க, ஆண்டவர் கேட்குறது சின்ன ஜெபம்தான், சின்ன காரியம்தான். அன்றைக்கி ராத்திரியே நாங்கள் ஃபேமிலியாக எங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு அவங்க காரில் இறங்கி அவங்க வீட்டுக்குள்ளே போவதுக்கு முன்பாக என்னுடைய மகனுடைய பேகு விட்டாச்சு. போய் எடுக்க என் மனைவி சொன்னோடனே காரை திறந்து எடுக்கும்போது நானே கரப்பாம்பூச்சை மறந்துட்டேன். ஆனால் அந்த கரப்பாம்பூச்சி வருது, திறந்து பார்க்குறேன், அது பாட்டுன்னு வந்துச்சு, இறங்குச்சு, குதிச்சிச்சு, போயிட்டே இருந்துச்சு. பாருங்க, சின்ன ஒரு காரியம்தான், ஆனால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். ஜெபத்தால் முடியாதது ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் வேதத்தில் எத்தனையோ நாமங்கள், எத்தனையோ பெயர்கள் கொடுக்கப்பட்டாலும் தாவீது 65:2 சங்கீதத்தில் சொல்லுகிறார், அவர் ஜெபத்தை கேட்கிறவர், நல்ல ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை ஒரு நாள் தள்ளாத ஆண்டவர் சிறிய ஜெபத்தையும் கேட்கிறார், பெரியவர்கள் ஜெபத்தையும் கேட்கிறார். ஆமேன். நல்ல கைகளை உயர்த்தி, ஜெபமே ஜீவன், ஜெயம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். நல்ல கைகளை உயர்த்தி இந்த பாடலை மாத்திரம் பாடி நாம முடிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், பழைய பாடல். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அர்ப்பணிப்போடு
இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு எதை சொல்லி கொடுக்குறீங்களோ, எதை தரீங்களோ இல்லையா, ஜெபத்தை சொல்லி கொடுங்க, ஜெபிக்க சொல்லி கொடுங்க. நல்ல கைகளை உயர்த்தி ஜெபமே ஜீவன் ஜெயம் ஜீவிய தீர்க்க இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவிய தீர்க்க இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தனையை ஆகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகானதாக்கும் மானமெல்லாம் வல்லமையோடு வேண்டிக் கொள்வோம். ஜெபமே ஜீவன் சபையாய் ஜீவியத்திற்கு ஜீவிய தீர்க்க இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவிய தீர்க்க இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சலிப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவிய தீர்க்க ஜெபமே ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவிய தீர்க்க இதுவே சட்டம்.